விஜய் மாநாட்டில் வந்து விஜய் வந்து ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாக்க, அந்த கட்சி தொண்டர்கள் மாதிரியே வந்து எதுவுமே புரியாமல் அவரும் பேசிட்டு போயிட்டார். ஒருவேளை எழுதி கொடுத்தவங்க சரியாக எழுதி கொடுக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஒரு கட்சி தொடங்கி ஒரு பிரபலமான நடிகர் வந்து நான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி காப்பாற்றுவேன், நாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 10 லட்சம் கோடி கடன் ஆயிருச்சு, இந்த கடனை வந்து எப்படி வந்து அடைக்கிறதுக்காண்டி பொருளாதார ரீதியாக எப்படி வந்து நாட்டை வளர்ச்சியடைய செய்வேன், படித்த இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமாக பேசுவார்னாக்க ஒன்றுமே பேச கிடையாது. கவினுடைய கொலையை பற்றி பேசுவார்னா அதையும் பேச கிடையாது. தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்களே அதை குறித்து ஏதாச்சும் பேசுவார்னா எதுவுமே பேச கிடையாது. எல்லாமே தனியார் மயம், தாராளமயம். ஒவ்வொரு வேலைவாய்ப்பும் வந்து பாஜக எதிர்க்கிறாங்க, திமுக எதிர்க்கிறாங்களே ஒழிய அவங்க பாஜக கொண்டு வர்றது தான் திமுகவும் அமுல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவார்னு பார்த்தா அதையும் சொல்ல கிடையாது. இவங்கெல்லாம் திமுகவை தோற்கடிக்கணும், பாஜகவை தோற்கடிக்கணும், இதை தாண்டி இவர்களுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது. ஒரு கட்சியை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட நான் வந்தால் எப்படி என்ன மாதிரியான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு எதை பற்றியுமே இவர்கள் வந்து சொல்கிறது கிடையாது. இதுக்கு தான் வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து இதுக்கு வந்து சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நிலைமைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து 2026 மிக கவனிக்கணும், கவனித்து நமக்கான தலைவனை வந்து தேர்ந்தெடுத்து அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு சரியான நிர்வாக திறனுள்ள கட்சியாக வந்து இன்னைக்கு நிலைமைக்கு செயல்பாடு அப்படி இருக்குது. இதை மக்கள் வந்து உண்மையிலே உணர்ந்து திருப்பி திருப்பி இந்த நட்சத்திர புகழ் வெளிச்சம், நடிகர்களின் புகழ் வெளிச்சத்தில் போய் இவர்கள் வந்து தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிற கொள்கை மக்களுக்கு நல்ல புரிதலோடு வந்துக்கிட்டு இருக்கு. இது புரிஞ்சிடக்கூடாதுன்னு இது திட்டமிட்டு இருக்கிற கட்சிகள் உருவாக்குறது தான். இந்த கமலஹாசன் போடுற கட்சிகள் வந்து வந்தது தனிச்சு நின்று ஏதோ திமுக திட்டுற மாதிரி திட்டி திமுகவோட சரண்டர் ஆயிடுச்சு. கமலஹாசன் கட்சியும் சரி, அதே மாதிரி தான் விஜயும் இவர்கள் திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க. இதை மக்கள் நன்கு கவனிச்சுக்கங்க. இதை கவனிக்கலை அப்படின்னாக்க 2026 நீங்கள் திருப்பி இந்த திமுகவோ அதிமுகவோ இந்த கட்சிகள் வந்தது அப்படின்னாக்க தமிழ்நாட்டோட பிரச்சனைகள், விலைவாசி, கடன், மீட்ரு வட்டிக்கு போய் ஏறும். ஏன்னா இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு.